ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது 41 நாள் தியான வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக பாலாஜி மாஸ்டர் அவர்கள் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை பற்றிய அறிமுகம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அறிமுகம் வேண்டியதில்லை. இருந்தாலும் அவர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பிஎம்சி மீடியா லிமிடெட். உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது. நிறைய பேர் கூட எல்லாம் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த வீடியோ எடிட்டோரியல் டீம், அப்புறம் எக்ஸிகியூஷன் டீம், அந்த ரிலே டீம், டிரான்ஸ்லேஷன் டீம், எல்லா டீமையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நம்ம வீடியோ கொடுத்தா, ஒரு டாக் கொடுத்தா அடுத்த நாளே கூட வந்துடுது. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவா பண்ணக்கூடியவர். அவரை பற்றிய அறிமுகம். அவர் இந்த 41 நாள் உடல், மனம், ஆன்மா எப்படி ஹீல் பண்றது அப்படிங்கறத எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு கிளாஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறத பத்தி பேச போறாரு. நம்ம எல்லோருமே அந்த கர்மாங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்போம். ஏன் இந்த ப்ராப்ளம், என்ன கர்மா நான் பண்ணேன், நல்ல கர்மாவா, பேட் கர்மா பண்ணமா? ஸோ எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற டாபிக் அது. எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதை பத்தி இன்னைக்கு பாலாஜி மாஸ்டர் நம்ம கூட பேச போறாங்க. ஸோ எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ வெல்கம் பாலாஜி மாஸ்டர். உங்க சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அவரை நான் வரவேற்கிறேன். வணக்கம் மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். வணக்கம் மாஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ். இன்று நாம் இன்னும் ஒரு புதிய தலைப்பில் சஜன சாங்கத்தியம் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போக வேண்டிய தலைப்பு லா ஆஃப் கர்மா. கர்மா என்றால் எல்லாருக்குமே தெரியும். கர்மா என்றால் வெறும் சிம்பிளான வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, நாம் எது கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி பதிலாக கிடைக்கும். இவ்வளோதான் லா ஆஃப் கர்மா அப்படின்னாக்கா இவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியும். மற்றவர்களுக்கு நாம் எது கொடுக்குறோமோ அதே தான் திரும்பி நமக்கு கிடைக்கும். இதுதான் லா ஆஃப் கர்மா. கர்மா என்றால் என்ன? கர்மா என்றால் ஒரு செயல், ஒரு ஒர்க்கு. அது எது இருந்தாலும் சரி, இந்த பௌதிக உடல் மூலமாக ஆகட்டும், மனம் மூலமாக ஆகட்டும், புத்தியின் மூலமாக ஆகட்டும், நம்ம ஏதோ ஒரு செயல் எப்பவுமே செய்கிறோம். அதுதான் கர்மா என்று கூறுவாங்க. ஸோ கர்மா என்றால் நிறைய டெஃபினிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய புக்ஸ்லாம் இருக்குது, நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சில பேசிக் விஸ்டம் அப்படின்றது நம்மளுக்கு இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அர்த்தமாகும். கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜயோகம் சொல்லுவாங்க, பக்தி யோகம் சொல்லுவாங்க. யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தோட இல்லை ஒரு செயலோட இணைந்திருப்பது தான் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான ஆத்மாக்கள், ரைட் ஃப்ரம் த இன்ஃபேண்ட் சோல் இருந்து ஃபைனல் பூர்ணாத்மா வரைக்கும், டிரான்சென்டென்டல் சோல் வரைக்கும், ஏதோ ஒரு செய்கிறதுக்கு தான் ஒரு வாழ்க்கை அப்படின்றது எடுத்துட்டு வருவாங்க இந்த பூ உலகத்திற்கு. ஸோ அந்த செயல் செய்யும்போது ஏதோ ஒரு செயலுக்குள்ளே நாம் இணைந்து இருப்போம். அதுதான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். இங்கே நான் என்ன சொன்னேன்? கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், 4. இதில் 3 யோகங்கள், கர்மயோகம், ஞான யோகம் மற்றும் பக்தி யோகம். இந்த 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2ஆக இருக்கும். பார்ட் 1 அப்படின்னா பிராபஞ்சிகமானது, பௌதீக வாழ்க்கை, உலகாய விஷயங்களில் சம்பந்தப்பட்ட ஒரு யோகம்க்கு பேர் பார்ட் 1 சொல்கிறோம்.
அதே ரெண்டாவது பார்ட் 2 அப்படின்னு இருக்குது. இன்னொன்று என்னென்னா கர்ம யோகம் பார்ட் 2, ஞான யோகம் பார்ட் 2 மற்றும் பக்தி யோகம் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை ரெண்டாவது பார்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த பார்ட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இது எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயலுக்கு ஆகட்டும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இணைந்து இருப்பது தான் ரெண்டாவது வகை, ரெண்டாவது பார்ட், ரெண்டாவது பாகம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கர்ம யோகம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுவாங்க அவங்க அப்படின்னாக்கா, நீ ஏதோ ஒரு செயல் செய், அந்த செயல் தவறானதாகட்டும் சரியானதாகட்டும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டே இருக்கணும், செயல் செய்யாமல் மட்டும் நீங்கள் இருக்காது. ஏன் செயல் செய்யணும் அப்படின்னாக்கா, ஆன்ம வளர்ச்சிக்காக செயல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது வந்து பௌதிக உடல் மூலமாக செய்கிற அந்த ஃபிசிக்கல் ஒர்க் ஆகட்டும், மன ரீதியாக செய்கிற அந்த மென்டல் ஒர்க் ஆகட்டும், புத்தி ரீதியாக செய்கிற ஒரு இன்டலெக்சுவல் ஒர்க் ஆகட்டும், எது இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு செயல் நீ செய், அது தவறு இருந்தாலும் பரவாயில்லை, பட் இது தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்னு வரும். அந்த செயல் நீங்கள் செய்யும்போது ஒரு அனுபவம் அப்படின்றது வருமே, அந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஞானம் அப்படின்றது வரும். இந்த கர்ம யோகத்தில் நீங்கள் இல்லாமல் இருந்தால் ஞான யோகம் அன்ற யோகத்துக்கு நீங்கள் போகவே முடியாது. அனுபவமே ஞானம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கர்ம யோகத்திலேயே நீங்கள் இல்லைன்னா இன்னும் ஞான யோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்காக ஏதோ ஒரு கர்ம செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரிதல் இல்லாத ஆன்மாக்கள் இவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பௌதீக உலகாய விஷயங்களில் நிறைய இணைந்து இருப்பாங்க. அது வந்து எது இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரிஞ்சது தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பாங்க. உலகாய விஷயங்கள் ரொம்ப ஹியூஜ் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படின்றது வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு தொழிலாகட்டும், ஏதோ ஒரு சமையல் ஆகட்டும், ஏதோ ஒரு டூரிசம் ஆகட்டும், இந்த மாதிரி செயல் நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அந்த பௌதீக ரீதியான கர்ம யோகத்தில் இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கிற அந்த ஆன்மாக்கள் எல்லாமே இவங்களெல்லாமே இந்த வாழ்க்கையில் இருப்பாங்க. இவங்க அந்த மெட்டீரியல் ஒர்க்ஸ், மெட்டீரியல் கர்மா எல்லாமே செய்து எந்த மாதிரி ஞானம் அடைவாங்க அப்படின்னாக்கா, ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு மேத்தமேட்டிஷியன் ஆகலாம், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகலாம், ஏதோ ஒன்று ஆவாங்க. அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு பௌதீக விஷயமான ஞானம், பௌதீக ஞான யோகத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? இந்த பௌதீக கர்ம யோகத்தில் இருந்து, பௌதீக இந்த ஞான யோகத்திலிருந்து ஒரு நாள் ஒரு பாயிண்ட், ஒரு த்ரிஷோல்டு அப்படின்றது வரும் தானே. அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இவ்வளோதாவா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேக்கப் கால் அப்படின்றது வரும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து இந்த ராஜயோகம் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ராஜயோகம் அப்படின்னா என்ன? அனைத்து யோகங்களுக்குமே ஒரு பெரிய ராஜனாக ஒரு யோகம் இருக்கும். அதுதான் தியான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியான யோகத்தில் எப்போ அவங்க உள்ள வருவாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அவங்க பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னாக்கா என்ன, எது பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க? ஆன்மா பற்றி. நம்ம எல்லாமே ஆன்மாக்கள் தானே. அந்த ஆன்மா பற்றி தெரிஞ்சுக்கிறது ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கர்மயோகா பார்ட் 1லிருந்து பார்ட் 2க்கு வந்துடுவாங்க. ஞான யோகா பார்ட் 1லிருந்து பார்ட் 2க்கு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே ஏதாவது கஷ்டமாகட்டும் துன்பமாகட்டும் வந்தாக்க இன்னொரு பக்தி யோகா பார்ட் 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. அது என்னவென்றால், கடவுள் வெளியில் இல்லை, உள்ளே இல்லை, வெளியில் தான் இருக்காங்க, ஒரு விக்கிரத்த ரூபத்தில் இருக்காங்க, ஒரு ஒளி ரூபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க வெளியில் தேடல் அப்படின்றது இருக்கும். அது வந்து பக்தி யோகா பார்ட் 1. அது
எப்போ இந்த ராஜயோகம் அப்படின்றதுக்குள்ளே வருவாங்களோ அவங்களுடைய ஸ்டேஜ் வந்து பார்ட் 1லிருந்து பார்ட் 2க்கு வந்துடும். பார்ட் 1 மெட்டீரியலிசம், பார்ட் 2 அப்படின்னா ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, த ஸ்டடி ஆஃப் ஸ்பிரிட், ஸ்டடி ஆஃப் ஆத்மா அப்படின்றது வந்துடும். எப்போ அவங்க ஒரு ஆன்மா பற்றி ஒரு புரிதலுக்காக ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்களோ, சின்ன சின்ன அனுபவங்கள் எல்லாமே வருது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எது சத்தியம், எது அசத்தியம், எது உண்மை, எது பொய் அப்படின்றத அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகாய விஷயத்துக்காக நான் வரல, உலகாய கர்மங்கள் நான் செய்கிறதுக்கு வரல, இங்கே ஒரு ஆன்ம வளர்ச்சிக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கர்மா யோகா பார்ட் 1லிருந்து கர்மா யோகா பார்ட் 2க்கு வருவாங்க. அந்த யோகம்தான் இங்கே எல்லாமே பார்ட் 1ல் தவறாகட்டும், சரியாகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, அது எல்லாமே ஒரு எனர்ஜியாக நமக்குள்ளேயே அது இருக்கும். அந்த பார்ட் 1ல் பண்ண அந்த எல்லா கர்மாவும் அந்த பாபம் புண்ணியம் என்ற கான்செப்டில் இருப்பாங்க அப்போது வரைக்கும், அந்த பார்ட் 1ல் இருக்கும்போது. இங்கே ராஜயோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்ட் 2க்கு வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, நான் அந்த பார்ட் 1ல் செஞ்ச எல்லாமே இங்கே பேலன்ஸ் பண்ணணும், அதுதான் பார்ட் 2 கர்ம யோகா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு சேவை என்ற கர்மா செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பழைய நெகட்டிவ் கர்மா ஆகட்டும், பாசிட்டிவ் கர்மா ஆகட்டும், நெகட்டிவ் கர்மா அதிகமாக இருந்தால் அவங்க அதிகமாக பாவம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மொழியில் சொல்லலாம். அதே பாசிட்டிவ் கர்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வார்த்தையில் சொல்லுவாங்க. எப்போ நான் எனக்காக இல்லை, இந்த உலகத்துக்காக, உலக நன்மைக்காக, மற்றவர்களுக்காக, இந்த சமஸ்த உயிரினங்களுக்காக நான் வேலை செய்கிறேன், அந்த கர்மா நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டு அவங்களுக்கு வருமோ, மனசா வாச்சா கர்மனா அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாமே பேலன்ஸ் ஆகும். அந்த பேலன்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு அனுபவம் அப்படின்ற ஒரு ஞானம்ன்றது கிடைக்கும். அந்த ஞானம்தான் பார்ட் 2 ஞான யோகம். ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல்னா என்ன, ஒரு காஸ்மிக் எனர்ஜின்னா என்ன, ஒரு சுப்ரகாசல் பாடி அப்படின்னா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஞான யோகம் 2. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? எப்போ அவங்க நான் எனது அப்படின்ற ஒரு மாயிலிருந்து வெளியில் வருவாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்றது க்ரோ ஆகுமோ, ஆட்டோமேட்டிக்காக ஒரு சயின்டிஃபிக் மைண்ட் அப்படின்றது உருவாக்கப்படும். அந்த சயின்டிஃபிக் மைண்ட் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பக்தி யோகா 2 அப்படின்ற மார்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி பக்தி யோகா பார்ட் 1ல் என்ன இருந்தது, ராமர் தான் கடவுள், கிருஷ்ணர் தான் கடவுள், இயேசு பிரபு தான் என்னுடைய வீட்டு கடவுள், பெருமாள் தான் என்னுடைய வீட்டு கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. அவர் மட்டுமே கடவுள் கிடையாது, நானும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி எப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படின்றது வருமோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பக்தி யோகா 2ல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே பக்தி அப்படின்னா என்ன, பார்ட் 1 பக்தியில் எல்லா வேலை விட்டுட்டு செயல் எல்லாமே செய்யாமல் வெளியில் இருக்காங்க கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க பூஜை ஆகட்டும், ப்ரேயர் ஆகட்டும், ஏதோ செய்வாங்க. ஒரு எல்லாமே விட்டுட்டு மனம் எல்லாமே இது மேலே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க செய்கிற செயல் மேலே, ஒரு தொழில் மேலே, எது மேலே இருந்தாலும் மைண்டு அது மேலேயே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுதான் பக்தி அப்படின்றது. எது யோசிக்கணுமோ அது மேலேயே யோசனை பண்ணி ஒரே எண்ணத்து மேலே இருப்பாங்க, வேறு எந்த எண்ணமும் வரவே வராது. அந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட் தான் பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் மற்றவர்கள் எல்லாமே ஓகே இவங்களுக்கு கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு அதிகமான பக்தி இருக்குது, நாம் எல்லாமே இன்னும் இவங்கள்ட்ட நம்பலாம், அவங்க 100% கம்ப்ளீட் பண்ணுவாங்க
அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வேற எண்ணமே வராது அவங்களுக்கு. அது கம்ப்ளீட் பண்ணுறது தான் பெரிய வேலை, அது கம்ப்ளீட் பண்ணுறது தான் என்னுடைய கடமை, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையோட செய்வாங்க. வேற வேலையை தொடவே மாட்டாங்க. அதுதான் பக்தி அப்படின்றது. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே கூட கர்ம யோகா 2ல இருக்காங்க, ஞான யோகா 2ல இருக்காங்க, பக்தி யோகா 2ல இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டெய்லி மெடிடேஷன் செய்வாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ராஜயோகம்ன்றதே மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இந்த கர்ம யோகா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காங்க? Seek ye the kingdom of God and his righteousness first and all else will be added unto you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Seek ye the kingdom of God அப்படின்னாக்க என்ன? ராஜயோகத்தில் என்டர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி. Seek ye the kingdom of God and his righteousness first அப்படின்னா ஞான யோகத்துக்கு வாங்க. ரைச்சியஸ்னஸ் என்ன? எது சரி எது சரி கிடையாது, எது உண்மை எது பொய், எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் மைண்ட் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதுதான் ரைட்டியஸ்னஸ். அந்த ரைட்டியஸ்னஸ்குள்ளே நீங்கள் வாங்க ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா ஞான யோகத்துக்கு வாங்க. அண்ட் all else will be added unto you அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், all else will be added unto you அப்படின்னாக்கா அந்த கர்மா பேலன்ஸ் ஆகிற அந்த ஞானமாகட்டும் பக்தி ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் பக்தி யோகத்தில் இந்த பக்தி யோகா பார்ட் 2ல இருப்பாங்களோ அவங்களுக்கு இதுதான் ஒரு லாஸ்ட் ஜன்மம் அப்படின்ட்டு 100% சொல்லலாம் மாஸ்டர்ஸ். அப்புறம் இந்த பக்தி யோகா 2ல யார் இருப்பாங்களோ, கர்ம யோகா 2ல யார் இருப்பாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மான்றது ஃபஸ்ட் பார்ட்டில் செஞ்ச அந்த நெகட்டிவ் ஆகட்டும் பாசிட்டிவ் ஆகட்டும் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் எப்படி ஆகும்? பழசெல்லாம் போயிடுச்சு, புதுசெல்லாம் ஞானத்தோட வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்னும் பழசு அப்படின்றது கம்மி ஆகும். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ இந்த கர்மா கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பரிகாரம் என்ன? பாஸ்டில் நீங்கள் நிறைய தவறான எண்ணங்கள் தவறான செயல்கள் செஞ்சுருக்கீங்க, அது எல்லாமே கரெக்ட் பண்ணி இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் நாம் ஒரு சயின்டிஃபிக் மைண்டு கொண்டு வந்து இன்னும் நாம் அந்த மாதிரி அன்சைன்டிஃபிக்காக நாம் வாழ்க்கைன்றது வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சங்கல்பம் வச்சு ஒவ்வொரு செயலும் இன்னுமே நான் பண்ணுறது ஒரு நல்லதாக இருக்கும், 4 பேருக்கு உபயோககரமாக இருக்கும், இந்த பௌதிக வாழ்க்கைன்றது இந்த பூமா தேவியோட வளர்ச்சிக்காக நான் என்னோட சார்பாக நான் ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க வேலை செய்கிற ஆரம்பித்தா அதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மாஸ்டர்ஸ். ஸோ எப்போ நாம் இந்த மாதிரி இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்ம சக்கரம் என்ற இதிலிருந்து நாம் வெளியில் 100% வரலாம். எப்படி சார் வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாக்கா, பிரம்ம ஞானிக்கு கர்மா என்றது இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னொரு சத்தியம் நாம் தெரிஞ்சுக்கணும். பிரம்ம ஞானிக்கு எப்படி அந்த கர்மான்றது இருக்காது, கர்மா என்றது அப்ளையே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பத்ரிஜி ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் உட்காந்து இந்த கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் ஒரு பிரம்மஞானி, பத்ரிஜி சொன்னாங்க, நான் ஒரு பிரம்மஞானி. யாரோ ஒருத்தர் உங்களை அடித்தா ஏன் அடிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அதே கொஞ்சம் ஜோராக அடித்தாக்கா திரும்பி நீங்களும் அடிப்பீங்க இல்லையா? ஆனால் பத்ரிஜி அடித்தாக்கா யார் என்ன சொல்லுவாங்க? சுவாமி, நீங்கள் எது செய்தாலும் நீங்கள் கரெக்டான செயல் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், தேங்க்யூ சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா?
அப்போ என்ன பிரம்மஜானிக்கு அந்த கர்மான்றது திரும்பி ரிவர்ஸ் வந்துச்சா இல்லையா? இல்லையே. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தாலும் ஒரு பிரம்மஞானி ஏதாவது செயல் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்காக இல்லை, அவங்க உலக நன்மைக்கு தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லா ஆஃப் கர்மான்றது அவங்களுக்கு அப்ளை ஆகாது அன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. அதனால் மாஸ்டர்ஸ், நாம் எல்லாரும் இந்த ராஜயோகம் அன்றதில் நாங்கள் மாஸ்டர் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கர்ம யோகா பார்ட் 2 ஞான யோகா பார்ட் 2 அண்ட் பக்தி யோகா பார்ட் 2க்கு நாம் எல்லாரும் வந்து சேரும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கை அன்றது நமக்காக மட்டுமே கிடையாது, ஒரு சேவை செய்கிறதுக்கு கூடவும் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் தினந்தோறும் தியானம் செய்யுங்க, சுவாத்தியாயம் செய்யுங்க, சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சேவை என்பது செய்யுங்க மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.